குறைஞ்சது ஒரு 15 வருஷம் ஆகும். பரவாயில்லையா? ஏன்னா உலகத்தையே வெளியிருக்கிற உலகத்தையே நம்மளால் ஒன்றும் முழுசாக உணரல. நமக்கு மறப்பாக இருக்கிற பொருளை நம்ம எப்படி உணர முடியும் அவ்வளோ சீக்கிரம்? அதுக்காக எல்லாத்தையும் இழக்கணும். இழந்தால் தான் அதை அறிய முடியும். கடவுளுக்கும் நமக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் ஆண் பெண்ணு எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். ஆனால் நம்ம எல்லாத்துக்குள்ளே மாட்டிங்கிறோம். பாசம் காமம் ஆசை இந்த 3க்குள்ளும் அடிமையாகவே இருக்கிறோம். இந்த அடிமையாக இருந்துக்குன்னு நான் கடவுளை கும்பிட்றேன் கடவுளை நான் பார்க்கணுன்னா அது ஒருபோதும் முடியாது. சும்மா ஏமாற்றிக்கணுன்னா இருக்கலாம். நிஜத்தில் இருக்கணுன்னா நீ எல்லாத்தையும் இழக்கணும். இறைவா எனக்குன்னு இங்கே ஒன்றும் இல்லை, நீ உன்னை தவிர அப்படின்ற நிலைக்கு நீ வந்தால் உணரலாம். இல்லைன்னா உணர முடியாது. சும்மா பொய் சொல்லிக்கலாம் இருக்கக்கூடாது. தெய்வீகத்தில் உங்களுக்கு எப்படி சௌகரியம் உங்கள் குடும்பம் நீங்கள் தான் முடிவு பண்ணது, நான் சொல்லக்கூடாது. ஏமா நல்வினை தீவினை இல்லை, ரெண்டுமே சுகமாக இருக்கக்கூடாது. ரெண்டுமே இருக்கக்கூடாது. சமமாக இருந்தாவே நீ பிறந்துக்கினே தான் இருப்ப. அது ரெண்டுமே நல்வினையும் இருக்கக்கூடாது தீவினையும் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் இல்லைன்னா தான் உனக்கு பிறப்பு இல்லை. நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். ரெண்டு இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாழகடை ரவுடி கல் கஞ்சா குப்பை கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சின்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப கடவுளை உணரணும். முதல்ல உணரு. கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதால எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நானுன்றது யார்? கண்ணா மூக்கா தலையா வாயா காலா கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார் நான் யார் நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனேரு கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதுறான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிடுவான்டா, ஊரில் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால்
கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடிங்க. ஒரு உபதேசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, நாங்கள் ஒரு உபதேசம்தான் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, வீடு கட்டினோன்னா பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா? அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும். அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும். உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது. அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சுன்னா அதில் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட அது தவறக்கூடாது. தவறாமல் பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும். எல்லாராலையும் முடியும், யாராலும் முடியாதுன்றதில்ல. மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. நிம்மதி இருக்கட்டும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எப்படி இருக்கிறன்னு தெரியுமா? நீ என்னவா இருக்கிறன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ தெரியாது. உனக்கு எத்தனை பாடம் வாங்கியிருக்கிற? ஏமா 2 வாங்கிக்கிற. இப்போ தெரியாது. 4வது பாடத்தில் நீ எப்படி இருக்கிறன்னு தெரியும். ஏன்னா நான் என்ற பொருள் ஒளிமயமாக இருக்குது. என்னவாகுது? ஒளியாக இருக்குது. ஒளின்றது நன்மையை தரக்கூடியது. அப்போது இந்த பௌர்ணமின்றது நன்மையை தரக்கூடியது. எல்லாத்தையும் தெரியும். வெளிச்சம் தானே எதையும் பார்க்க முடியும். வெளிச்சம்னா எதுவும் தெரியாது. கல்லில் வைக்கிறோமா, முள்ளில் வைக்கிறோமா, காலைன்னு கூட தெரியாது. அப்போ வெளிச்சம் வேணும், நம்ம வாழணும். அப்போது நமக்குள்ளே ஒளி பெருகணும். ஒளி பெருகணும்னா அந்த ஒளி நாளில் தான் இந்த பாடத்தை உபதேசம் கொடுக்கணும். இருளில் கொடுப்பாங்க. இருளில் யார் கொடுப்பான்? தீமையை செய்கிறோம். மாந்திரிகவாதி அமாவாசையை கொண்டாடுவோம். நமக்கும் அமாவாசைக்கும் சம்மந்தமே கிடையாது. பௌர்ணமிக்கும் நமக்கு தான் சம்மந்தம். உன்னுடைய ஆன்மா பிரகாசமாக இருக்குது. ஆனால் இப்போ அறியல, நீ அறியிற காலம் வரும். அதே மாதிரி வானத்தில் வர நிலவு பிரகாசமாகுது. அந்த நிலவு இல்லைன்னா நம்ம இங்கே யாரும் உயிரோடவே இருக்க மாட்டோம். சொல்லுங்க. மனசுங்கிறது, மனசு அப்படிங்கிறது வந்து கவனம், மனசு, இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம்? அது தனித்தனியாக அவ்வளோ. கவனம்னா நினைப்பு தானேங்க. அது மனசோட சம்மந்தப்பட்டது. கவனம்ன்றது அது நினைப்பு தானே. சரி, அப்போ அது மனசை சம்மந்தப்பட்டது. அப்போ அதை மட்டும் நம்ம இந்த நெத்தியில் இந்த கவனத்தை வைங்க, கவனத்தை வைங்கன்னு சொல்லுவோம். என்ன கவனத்தை வைக்க சொன்னாங்க? கவனம் எத்தனையோ விதங்குது. அப்படியா? பொண்டாட்டி மேலே கவனமாக இருப்பான். பிள்ளைங்க மேலே ரொம்ப கண்ணும் கருத்தும் கவனமாக இருப்பான். எங்கே போகுது, எங்கே வருதுன்னு. பணத்து மேலே கவனமாக இருப்பான். அது மாதிரி எத்தனையோ கவனம் இருக்குது. ஆனால் இங்கே சொல்லிக் கொடுக்குற கவனம் உங்கள் மேலே கவனத்தை வச்சுக்கோங்க, ஊர் மேலே வைக்காதீங்கன்றது. இந்த கவனம் வேறு, அந்த கவனம்லாம் வேறு. மனசே அடங்க மாட்டேங்குது. அப்புறம் கவனத்தை மட்டும் எப்படி தனியாக அடங்கணும்? ஒரு நாள் 2 நாளில் மாடு இடிக்கிற மாடு, அதை போய் நேராக புஷ்ணம் மாடு தான் நம்ம புஷ்ணம் வந்தோன்னா குத்தி போட்டோம் நம்மளை. அதனால் இது குறைஞ்சது உங்களுக்கு 5 வருஷமாவது ஆகணும். அப்போ தான் அடங்கும். எத்தனை வருஷமாக அடங்காத ஊரெலாம் சுற்றிக்குது. இது கொஞ்சமாவாக சுற்றிக்குது, கொஞ்சமாக ஆட்டம் போட்டுக்குது. அது 1 மாதம் 2 மாதம் 6 மாதத்தில் அடங்காது. அது தானாக அது வேணும். மூச்சு அடங்குனா மனம் அடங்கும், மனம் அடங்குனா மூச்சு அடங்கும். அதுக்கு தான் திருமூலர் சொன்னார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியதுவாமேனார். இது நல்லா ஏற்றி இறக்குடா, அப்போ தாண்டா மூச்சு அடங்கும். மூச்சு அடங்குனா தான் மனம் அடங்கும். இது பண்ணுறவன் என்னன்னா எந்த செயலையும் ஈடுபடக்கூடாதுன்னாரு. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? இதெல்லாம் பண்ணிக்கின்னு போயிட்டு என்ன மனம் அடங்கலைன்னா அப்புறம் வேலை விட்டுட்டு வீட்டில் தான் உட்காந்துக்கணும். இதெல்லாம் செய்ய முடியாது. மனம் அடங்கிட்டானா அடங்கிட்டான்னு உட்காந்துருங்க. ஏன் செய்யணும் அந்த வேலை? இவ்வளோ காலம்தான் சம்பாரிச்சு போட்டிங்களே. முடியாது. ஏன்னா புகழ் போயிடும், பணம் போயிடும். அதனால் செய்தான். இதெல்லாம் செய்துட்டு எனக்கு மன அடங்கல்னா எப்படி அடங்கும்? சும்மா இருப்பதே சுகம்னா சும்மா இருக்க முடியலையே. உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்ததுன்னா சும்மா இருக்கிறது. தள்ளாத வயசில் கூட ஒரு தொடப்பத்தை கூட தள்ளிக்கின்னு இருப்பாங்களே தவிர சும்மா மட்டும் இருக்க முடியாது. தின்ன மேலே உட்காந்து பாரு. ஒரு 80 வயசு சுடுகாட்டுக்கு போக போகிறாரு அவர். அவரை போய் தாத்தா என்ன பண்ணுறேன்னா சும்மா உட்காந்து உட்கார மாட்டார். உட்காந்துன்னு அமெரிக்காக்காரன் ஏன் குண்டு போட்டான், என்னத்துக்கு பண்ணான் அவன், நீ யோசிச்சுருப்பார். யோசனை இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருக்கும், மனசு இருக்கும். அந்த யோசனை நிற்கணும்னா செயல் நிற்கணும். முதல்ல எல்லா செயலும் செய்து என் மனம் நிற்கலையானா எங்கே நிற்கும்? நீங்கள் தானே அதை போய் செய்கிறீங்க. அப்படி எப்படி நிற்கும்? நிறைய பேர் கேட்குறாங்க, மாயில் மாட்டிக்கணுங்க.
பொண்டாட்டி உன்னை வந்தால் தேடின்னு வந்து கட்டிக்கணும், நீ தானடா அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு கட்டிக்கணும் வந்த, அப்புறம் மாயில் தான் மாட்டிக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி செயலெல்லாம் நம்ம செய்துட்டு அடங்கல்னா அடங்காது. எப்போ செயல் நிற்குதோ அப்போ மனம் அடங்கும். மனம் அடங்குச்சுன்னா செயல் நின்றுடும். ரெண்டும் தொடர்பு. புலன் அடங்கணும், மனம் அடங்கும். மனம் அடங்குனா புலன் அடங்கும். அதுக்கு தான் சொன்னான், இருவினை மாடுகளை ஏக வீடு கோனேன்னா. இந்த 2 மாட்டை நல்வினை தீவினைன்ற மாட்டை நல்லா ஓட்டினேன்னா அடங்காத மனம்ன்ற மாடு அடங்கிடண்டான்னா. இதை நம்ம ஓட்டவே முடியலையே. அரை மணி நேரம் உட்காந்தாவே நமக்கு பல ஞாபகம் வருது, எழுந்து போடுறோமே, அப்புறம் மனம் எப்படி அடங்கிட்டோம்? சும்மாவே அடங்கிறதா யாருமே இங்கே வர வேண்டியதே இல்லையே. அதனால் சாத்தியம் இல்லாத விஷயம். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அடங்கிறதில்லை. ஏன்னா பல காரியங்கள் பல பிறப்புலேயே செய்து, இந்த ஒரு பிறப்பில் மட்டும் இல்லை, பல பிறப்பில் அலைஞ்சி இருக்குது இந்த மனம். அப்படிப்பட்ட மனம் வந்து இப்போ திடீர்னு அடங்கன்னா அடங்கிடாது. ஆனால் எடுத்து போட்டுற பொருளாக அது. மனம் போயிடுச்சுன்னாவே பணமாக மாறிடுவோம். அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம்? அதனால் மொல்ல தான் அடக்கணும். அது போக்கிலேயே போய் அது கூடவே உறவாடியாக அடக்கணும். அதனால தான் சொன்னான், அவித்த வித்தே முளையாது அப்படின்னா. இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில். எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினா கூட முளைச்சிடுமா. ஆனால் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது முளைக்காது. அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வெயிச்சிடுறான்றான். வேக வச்சுடு, அது பிறப்பு எடுக்காதுன்றான். யார் வேக வைக்க தயாராகிறதுங்க? யாராலையும் முடியல. போனவொடனே இங்கே கேட்குறதோடு சரி, போனவொடனே எல்லா செயலையும் இறங்கிடுறோம். அப்புறம் எப்படி அடங்கிட்டோம் அது? அதனால் அடங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும். அடுத்தவனால அடக்க முடியாது. இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு நல்ல குரு நினச்சா 3வது கண் திறந்துடலாமா? எங்கே இருக்குது 3வது கண்ணுன்னு தெரியுமா? அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது. எந்த குருவாலையும் முடியாது. 3வது கண்ணு குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுக்கிறேன், நான் தொந்தர மாட்டான், எல்லாம் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களாம் கண்ணை. அது மாதிரி இதெல்லாம் நம்மளாக ஒரு பிரமையை உண்டாக்கக்கூடாது. எது நிஜமோ அதை மட்டும் பேசணும், எது முடியுமோ அது மட்டும் பேசணும், முடியாதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும். செயல் அடங்காமல் மனம் அடங்காது. ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும், பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும், பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, அதெல்லாம் செய்யும்போது மனசு எங்கே அடங்கும்? இது மேலேயே இருக்காது, அது மேலே தானே இருக்கும். அப்புறம் எப்படி மனம் அடங்கும்? அதனால் போகிற போக செய்துக்கினே போங்க, தானாக அடங்கும். அது 1 மாதம் 2 மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லை. அது வருஷ கணக்கு பல பிறப்பு ஒன்றும். அதுக்கு எந்த ஞானியும் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது. அவன் பல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியில் முடிச்சு கடைசியில் ஒரு பிறவியில் முடிச்சுட்டு போகிறான். அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான். மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது. நான் செய்தேன், என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல், இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது, இதை செய்யறதும் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் எடுத்துனா உன்னாலன்றது இல்லாமல் போயிடும். அப்போ நானுன்றது அழியும். அதுதான் முக்கியம். நானுன்றது இருக்கிற வரைக்கும், அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது. அது நிச்சயம். அந்த அகங்காரன்றது அடங்கதான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும். ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி, அது வளர்ந்து விருட்சம் ஆகிற வரையும் காத்திருக்கணும். விதை நட்ட உடனே நமக்கு மாம்பழம் ஒன்று கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம், அது வளர்ந்து செடி செடியாகி மரமாகி காய் காய்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏங்க காய்க்கல? விதை நட்டுனாங்கன்னா காய்க்காது. இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு. அதனால் நானுன்றது அங்கே இருக்கக்கூடாது. என் செயல், நான் வாழறேன், கடவுளால் வாழறேன். நான் இதை செய்தேன், கடவுளால் செய்தேன், என்னால் செய்தேன், நான் செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம். அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும். சொல்லுங்கள். சொல்லிக் கொடுக்கணும், குரு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் வாங்கணும். அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுபடி செய்யணும். தானாக செய்திட முடியாது. தானாலாம் செய்தால் அது எல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர செய்ய முடியாது. தானாலாம் யாரும் வழி தெரியாமல் இதெல்லாம் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் படித்து கூட பண்ணிடலாம். இது அது உடல் கலை, இது உயிர் கலை. இது ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது, விபரீதத்தை உண்டாக்கிடும். உணர்வுகள் இருக்குது. உணர்வுகள் ஒளியில் இருக்குங்கிறாங்க. எப்படி சம்பந்தம்? நீயே ஒளியிலேருந்து வந்தால்தான். ஒளின்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன்.
அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது, மறைமுகமாக இருந்து உன்னை செயலாக்குது. அந்த செயல் வந்து அந்த விந்தில், தாய் தகப்பனுடைய விந்தில் அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல். இப்போ நாய் உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ரெண்டுமே உயிர் தான். ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு, நாயினுடைய செயல் வேறு. இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல், அது மாதிரியான அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது. இதனுடைய விந்து அது மாதிரி, இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது. மனித உடல்லையும் அப்படி தான். தாய் தகப்பனுடைய விந்து எப்படியோ அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். தாய் தகப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு தாய் தகப்ப புணரல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது, தாய் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும். அது பிறந்த உடனே நல்ல தாய் தகப்பனாக இருந்தோட கெட்ட குணங்கள் வந்துடும். அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு தான் சொல்லுவான், நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த புள்ளியாடா இதுன்னுவாங்க. இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல், அதிலேருந்து ஏற்படுற எண்ணம், அதிலேருந்து ஏற்படுற கற்பனை, இதெல்லாம் செயலாக மாறுது. இதெல்லாம் அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது. மனம் வந்து ஒரு விதத்தில் அடங்க முடியாது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சோன்னா அடங்காது. ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வேணும், ஒரு உபதேசம் வேணும், 2 உபதேசம் வேணும், மனம் அடங்கிச்சோன்னா அடங்க முடியாது. நாதம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது. நாதம் மட்டும் மனத்தை அடைக்கிடும். ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்டும். நீ சம்பாதிக்கலாம் முடியாது. எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கோ, அப்போ தான் மனம் அடங்கும். ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு. ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது. அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள். இதெல்லாம் வராது. ஏதோ ஒரு நாளில் மந்திரத்தில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது. இது எப்பவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஞானி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவர் உண்மையான ஞானி. அவரை போய் பார்க்கணுன்னு நமக்கு மனசு ஏக்கம் வருது. அவரை பார்க்குறோம். ஆனால் அவரை பார்த்ததால் நமக்கு என்ன பலன்? அவரை பார்த்து அவர்கிட்ட நம்ம என்ன சொல் வாங்கிக்கணும், அது யோசிக்கணும். அதனால் அவரை பார்க்கும்போது 1000 பேர் பார்க்குறோம், அது மாதிரியா நம்ம ஆயிடணும். அப்போ அவர்கிட்ட நம்ம எதையாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா தப்பு இல்லை. சரி, ஏதோ எல்லாரும் போய் பார்க்குறாங்க, நானும் போய் பார்த்தேங்கன்னா அதில் பயனே இல்லாத போய். அதனால் நீங்கள் பார்த்தது தப்பு இல்லை. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் பற்று உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆண், பெண், குழந்தை, குட்டி எல்லாருக்கும் உண்டு. ஆனால் இந்த உயிர் பற்று வர்றதில்லை. ஏன்னா உயிர்னு ஒன்று இருக்குதுன்றதை அவன் மறந்துட்டுக்கிறோம். எல்லா மனுஷனும் உயிர் ஒன்று இருக்குதுன்னு நமக்கு இல்லை. உடல் இருக்குது, நம்ம போகிறோம் வரோம்னு நினச்சிக்கிறோம். ஆனால் உள்ள இருக்கிற பொருள் இல்லைன்னா இதை தூக்கி நிற்க வச்சோட பொத்து பொத்துன்னு கீழே வந்துடும். அது புரியல இவனுக்கு. இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் போயிடுச்சுன்னா அவனை 4 பேர் சேர்ந்து தூக்கி நிற்க வச்ச விட அது பொத்துன்னு கீழே வந்துடும், நிற்காது. அப்போது இவனை நிற்க வச்சுன்னுக்கிற பொருளை மறந்துட்டான், மேலே நடந்துக்கின்னுக்கிற பொருளை யோசித்துன்னுக்கிறான். அந்த நிற்க வைக்கிற பொருளை கொஞ்சம் யோசித்து அதனுடைய வழியில் கொஞ்சம் போனீங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி பிறப்புக்கு நிற்கும். நல்லது. உடல் பற்று இருக்கிறவன் எந்த பிறப்பு ஒன்றாலும் எடுப்பான். ஏன்னா செத்தா எதாவது ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டி வச்சுக்கிறோம், ஒரு 30 வருஷம் நம்ம கட்டின வீடு நல்ல வீடு தான், 30 வருஷம் வாழறோம், அது இடிஞ்சு வீடு தானே செய்யும். நம்ம கட்டின ஒன்று இடியாது இருக்குமா? அப்போது இந்த வீட்டில் இருந்துக்கினே இன்னொரு வீடை கட்டிக்கணும்னா இது இடியும் போது நம்ம அதில் போய் கொடுத்தோன்னு பண்ணலாம். இல்லை நான் கட்டின வீடுங்க இது நல்லா இருக்குங்கன்னா இடிஞ்சு விடும்போது அதில் மாட்டின்னு சாகணும். இல்லை தப்பிச்சு ஓடனா எந்த வீடு குடிச்சவர் கட்சோட அதில் போய் தங்கிடணும் இல்லையா? அதானே முறை. அதே மாதிரி இந்த உடலுக்குள்ளே இருந்துக்குன்னு உயிர் பற்று ஏற்பட்டதுன்னா 10 வாட்டி பிறந்தாலும் மனித பிறப்பு பிறக்கலாம். உடல் பற்று இருந்ததுன்னா நாய், மாடு, ஆடு நம்ம கண்ணெதிர உலாவர பிரியாணியாக போயிடுவோம். இது போகக்கூடாது. ஏன்னா எத்தனையோ புண்ணியம் செய்து தான் இந்த பிறவிக்கு வந்துக்கிறோம். இந்த பிறவியை நம்ம பெரிய ஞானியாவானா, பெரிய கடவுளாவானா, பெரிய மகானாவானா, மனிதனாவானா வாழுங்க. அது வாழறதுக்கு வழி தேடிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் அதை தான் நான் படித்து சொல்லின்னுக்கிறேன். நீ பெரிய ஞானி ஆகாத, மனுஷனாக வாழு, பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத வாழு. உனக்கு இன்பம் கிடைக்கிறதுனால பிறருக்கு துன்பத்தை கொடுக்காத. அதனுடைய பலாபலன் உனக்கு மாதா செய்தது மக்களுக்கு வேணுவான்.
நீ என்ன நன்மை தீமை செய்கிறியோ அதெல்லாம் உன் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. உங்கள் அப்பா அம்மா என்ன செய்தாங்களோ அது உனக்கு வரப்போகுது. இது ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தர் சொத்து ஒருத்தர் எடுத்துக்கிற மாதிரி இது. பாவமும் நம்ம அப்போ செய்கிற பாவத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க தான் எடுத்துக்கணும். அதனால் அதை அழிக்கணும்னா இந்த வழியில் போங்க. இந்த பிறவி மாறாத ஓனம்னா இதை உயிரை நினைப்பை உண்டாக்கிங்க, உடலை மறங்க. விசாரம் ஏமா விசாரம் செய்யுங்க. ஆமாம், அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மனசை வச்சு தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. மனசு தான் விசாரமே பண்ணும். மனசு இல்லைன்னா விசாரமே இல்லையா? படுக்கையில் இல்லை படுக்கையில் இருப்போம். மனசுக்கிற வரைக்கும் தான் ஆராய ஆரம்பிக்கிறோம், யோசிக்க ஆரம்பிக்கிறோம். மனசு தானே நம்ம. மனசு இல்லைன்னா விசாரன்ற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லையா? ஆனால் மனசு எதை விசாரிக்கணும் அதுதான் பிரச்சனை. மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் விசாரணை. மனசு இல்லைன்னா மனுஷனுக்கு விசாரணையே கிடையாது, முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் அந்த மனசு எதை விசாரணை பண்ணுது? இப்போ அரசியல்வாதி எப்படி திருடலான்னு விசாரணை பண்ணுவான். ஒரு ஆன்மீகவாதி கடவுளை எப்படி அடையலான்னு விசாரணை பண்ணுவான். இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர், நீங்கள் என்ன பண்ணி எத்தனை பில்டிங் கட்டினா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு விசாரணை பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு தொழில் அது விசாரணை. அந்த விசாரணை உங்களுக்காக ஆன விசாரணையாக இருக்கணும், அது உலகத்துக்கான விசாரணையாக இருக்கக்கூடாது. இதுதான் ஆன்மீக விசாரணை. மனம்னு ஒன்று இல்லைன்னா நீங்கன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்று இல்லைன்னா விசாரணைன்னு ஒன்று இல்லை, மனம்னு ஒன்றுன்னா செயலுன்னு ஒன்று இல்லை. அதனால் மனம் இருக்கிற வரைக்கும் தான் எல்லா விசாரணை. மனம் போச்சுன்னா விசாரணை போச்சு அஞ்ஞானிக்கு. ஞானிக்கு மனம் போச்சுன்னா ஆண்டவனோடு தொடர்பு வச்சுங்கிறான்னு அர்த்தம். ஏன்னா உலக செயல் போய்டும் அவனுக்கு. அப்போ அவனுடைய விசாரணைலாம் அவனை பற்றி, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன். ரமணர் அவங்க அப்பா இறந்துடுறாரு, இவர் உட்காந்துன்னுக்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்ட உடனே அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு. அப்பா குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் இருக்குது. அப்பா அவர் யோசிக்கிறார், அதான் விசாரணை. அவர் யோசிக்கிறாரு, என்ன இவ்வளோ நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டா குரல் கொடுப்பார், இப்போ அப்பான்னு 10 வாட்டி கூப்பிட்றா அவர் குரல் கொடுக்கல, ஆனால் அப்பா உடல் தான் இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் அப்பாவா நமக்கு இருந்தது யார்? இதுதான் விசாரணை. இந்த விசாரணை பண்ணி 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 அதை தான் நான் யார், என்ன நான் அறியணும் அப்படின்ட்டு 13 வயசில் கோமத்தை கட்டின்னு கிளம்பிட்டார். அப்போ சொத்து வானா, சொகம் வானா, வீடு வானா, வாசல் வானான்னு கிளம்பி வந்துட்டார். இதுதான் ஆன்மீக விசாரணை. தன்னையே தான் விசாரணை பண்ணுறது. மற்றதெல்லாம் உலக விசாரணை பண்ணுறது. இதில் போனால் எவ்வளோ கிடைக்குன்னா அந்த விசாரணையும் இருக்குது. விசாரணைன்றது பல விதத்தில் இருக்குது. அது எந்த விசாரணை எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு. ஆனால் எல்லா விசாரணைக்கும் மனம் வேணும். மனம் இல்லைன்னா விசாரணைன்றதே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்கு உகந்த நாள். வள்ளலாறு தன்னுடைய வாழ்நாளெல்லாம் எதுக்காக பாடுபட்டாரோ அதுவாக மாறக்கூடிய ஒரு நன்னாள் இன்னைக்கு தைப்பூச திருநாள். அந்த நாளில் அவரோட இதுக்கு போனோம்னா 7 திரையை நீக்கி உள்ள இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ, எந்த கோலத்தில் எங்கே இருப்பான், ஒவ்வொரு உயிர்க்குள்ளேயும் இறைவன் எந்த கோலத்தில் இருக்கிறானோ அந்த கோலத்தை 7 திரை நீக்கி காட்டுவாங்க. இறைவன் இப்படி தான் ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இருக்கிறான். அவன் அப்படி இருக்கிறதுனால தான் இந்த ஊன் உடம்புக்குள்ள உயிர் வந்து உறவாடிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஜோதி அணைஞ்சால் இந்த உடலை விட்டு உயிரானது வெளியே போய்கிடும். அப்போ 7 திரையை நீக்கி காட்டுவது போல இங்கேயும் 2 மாதமாக ஐயா திரையில் இருந்தார் காட்சியா. இன்னைக்கு திரையில் இருந்த ஐயா நம்மளுடைய மனத்திரையெல்லாம் தீர்க்கறதுக்காக இன்னைக்கு சிலை வடிவம் எடுத்து இப்போ நமக்கு கண்ணு முன்னாடி காட்சி கொடுக்குறார். இதுக்காக நம்மளுடைய ஆர்டிஸ்ட்டு ராஜீவ் சுவாமிகளும் அவருக்கு துணையாக நம்மளுடைய முருகன் சாமிகளும் ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க 2 பேருக்குமே நம்மளோட கரகோஷத்தையும் வெளிப்படுத்தணும். இந்த உருவத்தை பெரும்பாலும் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த உருவம், இந்த முகம் அவருக்கு சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த முகம். அது அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 2 வருஷத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவரோட முகம், அந்த உருவம் எல்லாமே மாறிக்கினே வரும். 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அடுத்த தடவை இருக்கும்போது இருக்காது, எல்லாத்தையும் மாற்றிருப்பார். அப்போ இந்த முகம், இந்த வடிவம் கடைசியாக அவர் நமக்காக காட்சி கொடுத்த, அந்த உடம்புக்குள்ளே காட்சி கொடுத்த அந்த வடிவம்.
இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். எல்லா மனுஷனும் வந்தோம், வாழ்ந்தோம், ஒரு நாள் போயிடுவோம். அப்படின்னு வாழக்கூடாது. நீ வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, போகக்கூடிய உன்னோட முடிவுக்கு ஒரு காரணம் வேணும். எதுக்கு வந்தோன்னு தெரியாமல், ஏன் வாழறோன்னு தெரியாமல், எங்கே போகிறோன்னு தெரியாமல் உன்னோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு காலமுள்ளா சொன்னவர் நம்ம குருநாதர். அதனால தான் மற்ற மகான்கள் எல்லாம் கடவுளை பற்றி பேசும்போது நம்ம குருநாதர் கடவுளை பற்றி பேசுனது கொஞ்சம், ஒரு 20% கூட இருக்காது. ஆனால் அவர் யாரை பற்றி பேசினாருன்னா மனுஷனை பற்றியும், அந்த மனுஷனை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மனசை பற்றியும் தான் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக உபதேசம் கொடுத்துருப்பார். யாருக்கெல்லாம் மனத்தெளிவு இருக்குதோ அவங்க யாரும் கடவுளை தேடி ஓட வேண்டிய வேலையில்லை. இந்த உடம்புக்குள்ளேயே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த சாதுரியம், அந்த ஞானம் எல்லாருக்கும் வசப்படும். இப்போ நமக்கு வசப்படலை. ஏன்னா நாம் மனம் சொல்கிறபடி வாழ்ந்துட்டுருக்கோம். அறிவு சொல்லக்கூடிய வழியில் நம்மளால் போக முடியல. ஏன்னா அறிவு எது, மனம் எது, நான் எது, என் உடல் எதுன்னு பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு எந்த பக்குவமும் இல்லை. அப்போ நம்ம குருநாதர் மட்டும்தான் உடல் எது, அந்த உடலுக்குள்ளே இந்த மனம் எப்படி வேலை செய்யுது, இந்த 2 பொருளும் சேர்ந்து உயிரை எப்படி வேலை செய்யுது, உயிரை எப்படி வழி நடத்துது, அறிவை எப்படி காட்டி கொடுக்காம இருக்குது. அறிவுன்றது ஒரு ஜோதி. அந்த ஜோதியை மறைக்கக்கூடிய இருளா மனம் வந்து முன்ன நிற்குது. ஆனால் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனத்தோட பலத்தை குறைச்சி ஜோதியான அந்த ஞானமான அறிவை பிரகாசப்படுத்திட்டான்னு சொன்னால் மனமானது செயலற்ற தன்மைக்கு போகும். மனம் எப்போ ஒடுங்குதோ அப்போது இந்த உலகம் எனக்கு கண்ணு முன்னாடி இருந்து மறைய ஆரம்பிக்கும். உலகம்ன்றது ஒன்று மறைஞ்சால் உலகத்தை படைத்தவனான இறைவனை அது காட்டி கொடுக்கும். அப்போ மனசோட பலம் குறைஞ்சால் மட்டும்தான் நமக்கு முக்தி, நமக்கு மோட்சம், நமக்கு கதி எல்லாமே அது மட்டும்தான். அப்போ செய்யக்கூடிய பாடங்கள் பொண்ணு தராது, பொருள் தராது, இருக்கிறதும் போயிடும். அதுதான் ஐயா சொல்லுவார், என்னை நம்பி வராதிங்க. நானே ஒரு பிச்சைக்காரன் ஆகிட்டேன். ஏன்னா நான் பெரிய பிச்சைக்காரனை பிடிச்சிட்டேன். அவனே ஒன்றும் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் இருக்கிறான். அவனை பிடிச்சனால நானும் பிச்சைக்காரன் ஆகிட்டேன். என்னை நம்பி வரவங்க உங்களுக்கும் இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னார்? பயமுறுத்த சொன்னாருன்னா பயமுறுத்ததுக்காக சொல்லலை. நாளைக்கு இதெல்லாம் நடக்கும், இது எல்லாமே இருக்கும். எல்லாமே எந்துன்னு உறவாடி இருந்த அது எல்லா விஷயத்தையும் இப்போ நான் இது எதுவும் எனக்கு சொந்தம் இல்லைன்னு நானும் ஒரு அனாதை மாதிரி ஆகிடுவேன் ஒரு நாளைக்கு. அப்போ அது வரைக்கும் சொந்தமும் பந்தமும் என் கூட உறவாடி இருந்த இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது வரைக்கும் உறவாடி இருந்த இப்போ சொந்தம் பந்தமெல்லாம் இப்போ என்ன பண்ணோம்? நீ வாழவே வழி தெரியாதவன், உனக்கு பிழைக்க தெரியல அப்படின்னு கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அந்த நிலையை கொண்டு வந்து சேர்த்துறோம். எதை நோக்கி போனால் சொந்தம் பந்தம் கூட உறவாடும் போது நமக்கு கௌரவம் இருக்கும், எல்லாமே வரும். ஆனால் இதை விட்டுட்டு இறைவனை நோக்கி போனால் இந்த பொருள் எல்லாம் விலகி போகும். வெளிச்சத்தை தேடி போக 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 இருள் நம்மளை விட்டு விலகி போயிடும். இருளை தத்த வேண்டிய வேலையே கிடையாது. எனக்கு இருளே வேணான்னு சொன்னால் நான் வெளிச்சத்தை தேடி போனேன்னு சொன்னால் இருள் என்னை தேடி வராது, நான் ஒளிமயமாக ஆகுவேன். அப்போது மனம்ன்ற ஒரு கட்டுப்பாட்டிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்து அறிவுன்ற ஒரு சிறகு விரித்து நான் பறந்து போனால் எனக்குள்ள இறைவன் எப்படி இருக்கிறான், என்னோட வாழ்க்கை என்ன, என்னோட பயணம் என்ன, அதோட முடிவு என்ன, எல்லாத்தையும் நான் நிர்ணயம் பண்ணுவேன். இப்போ என்னோட முடிவு எது யாராவது சொல்ல முடியுமானா தெரியலங்க, இது எங்கே தான் போய் முடியும்னு யாருக்கும் தெரியல. ஏன்னா எதிர்காலன்றது ஒரு கேள்விக்குறி. எதுக்காக அந்த கேள்விக்குறி வந்ததுன்னா அங்கே அறிவு வழி நடத்தலை, என்ன மனம் மட்டுமே வழி நடத்துது. மனம் வழி நடத்துகிற எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் விளக்கம் கிடையாது. ஆனால் அறிவு வழி நடத்தினா நான் இப்படி தான் ஆக போகிறேன், என்னோட முடிவு இதுதான் இருக்குன்னா அது முடிவு பண்ணி உன்னையும் அது கொண்டு போய் அங்கே சேர்த்துரும். அப்போது அறிவுன்றது வேற ஒன்றும் இல்லை, அது பழுத்தா அதுதான் ஞானம். அப்போ நமக்கு மனசோடு வாழ்ந்த நம்ம அறிவோடு வாழணும். அறிவோடு வாழ்ந்தால் நம்மளோட ஞானத்தோடு வாழ முடியும். ஞானத்தோடு வாழ்ந்தால் யாரை தேடின்னு இவ்வளோ காலம் சுற்றின்னு இருந்தோமோ அவன் இதே போல் ஒரு சேர் போட்டுன்னு நம்ம பக்கத்திலே உட்காந்துருவான். இப்போ ஐயா உட்காந்துருக்கா மாதிரி, சரிங்களா? அந்த நாளும் நமக்கு வரும். அந்த நாளுக்காக தான் இந்த மாதிரி மகான்கள் காலம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தராக வந்து 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 நம்மளெல்லாம் எப்படியாவது அவங்க வாழக்கூடிய காலத்திலேயே கரை சேர்த்துடணும். அவங்க வாழ்நாளெல்லாம் நமக்காக பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதனால் பயனே கிடையாது, 10 பைசா கூட பயன் கிடையாது. ஆனால் அவங்க பாடுபட்டது எல்லாமே
நாம் அனுபவிக்க, நாம் அறுவடை பண்ணி நல்லா இருக்கிறோம். சரிங்களா? அதனால் இந்த டைமில் நம்மளோட குருநாதர் உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். எந்த குருநாதரையும் இவ்வளோ கிட்ட போய் எந்த குருநாதரையும் அவரை தொடர அளவுக்கு யாரும் கிட்ட சேர்த்ததே கிடையாது. நம்ம குருநாதர் மட்டும்தான். யாருமே தூரம் இருக்கக்கூடாது. ஏன்னா நீ உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்குள்ள எந்த பொருள் உள்ளே இருக்குதோ அதே பொருள் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் நான் உணர்ந்துட்டேன், நீங்கள் உணரலை. அதுக்காக தான் அவர் எல்லாரும் சேர்ந்து மகானுக்கு ஆரத்தி எடுக்கும்போது இந்த மகானு மக்களுக்கு ஆரத்தி எடுத்தார். நான் காட்டக்கூடிய இதே பொருள் தான் உனக்குள்ளேயும் ஜோதியாகவும் சுயமாகவும் பிரகாசிச்சுக்கின்னு இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் புரிஞ்சுக்கிறேன்னு இருக்காரு. நாம் புரிஞ்சுப்போமா? கண்டிப்பாக புரிஞ்சுப்போம்.